இன்றைய தலைப்பு 63 இடுக்கண் அழியாமை. இடுக்கண் அழியாமை என்றால் துன்பம் கண்டு கலங்காமை. இடுக்கண் அழியாமை என்றால் துன்பம் கண்டு கலங்காமை. எத்தகைய துன்பம் வரையினும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். மனம் கலங்கி விடக்கூடாது. எத்தகைய துன்பம் வந்தாலும் வினைக்கு இடையூறாக, வினை என்பது இங்கே செயல் என்று பொருள். வினை என்பதற்கு செயல். நம்முடைய செயல்களுக்கு இடையூறாக துன்பங்கள் நேருகிற போது அவற்றால் மனம் கலங்காதிருத்தல், அதான் இடுக்கண் அழியாமை. அடுக்கடுக்கான துன்பங்கள் தொடர்ந்து துரத்திய போதும் மனம் குலையாமல் எடுத்த செயலை முடிக்காமல் ஓயமாட்டேன் என்று வீறு கொண்டு எழுவதுதான் இந்த இடுக்கண் அழியாமையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக இன்றியமையாத செய்தி. மனம் குலையாமல் எடுத்த செயலை முடிக்காமல் ஓயமாட்டேன் என்று ஒரு உறுதி எடுத்துக் கொள்ளுது. இடுக்கண் படும் வாழ்வே இயற்கையானது. இடுக்கண் படும் வாழ்வே இயற்கையானது. இடுக்கண் படாத வாழ்வு செயற்கை வாழ்வு. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எந்த ஒரு உயிரினத்திற்கும் இன்பமும் துன்பமும் தொடர்ந்து வரும், இணைந்தே வரும். நம்முடைய பார்வையானது துன்பம் வருகிற போது துவளாமல் இருத்தல் என்பதுதான் மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஆக இடுக்கண் படும் வாழ்வே இயற்கை வாழ்வு, இடுக்கண் படாத வாழ்வு செயற்கை வாழ்வு என்பதை நாம் துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் 10 குறள்களிலையும் சொல்லப் போகிறோம். இடும்பை கண்டு, இடும்பை என்றாலும் இடுக்கண் என்றாலும் அல்லல் என்றாலும் துன்பம் என்றாலும் பொருள் உண்டு. இங்கே இடும்பை கண்டு அஞ்சா துணிவோடு செயலாற்ற வழி என்ன? இடும்பை கண்டு அஞ்சா துணிவோடு செயலாற்ற வழி என்ன? இடுக்கண் வருவதை இயல்பானது என்று நினை, இன்பத்தை விரும்பாதே. எப்படி சார் இன்பத்தை விரும்பாமல் இருக்க முடியும் என்றால், துன்பம் என்று எழுதி அந்த தூ என்கிற எழுத்தை அடித்து விட்டால் அதற்குள்ளே இன்பம் இருக்கிறது. அதனால் நாம் துவள வேண்டியதில்லை. துன்பத்துக்குள் இன்பம் இருக்கிறது என்பதை நாம் உளமாற பற்றி கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் துன்பம் துன்பமாக தெரியாது. இன்னாமையை இனிமை என்று ஏற்றுக்கொள். இன்னாமை என்பது துன்பம், இன்னானால் துன்பம், இன்னாமை துன்பம். இப்போ முதல் குறளுக்கு வருகிறோம். 1வது குறள். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அகுது ஒப்பது இல். இடுக்கண் வருங்கால், அதாவது துன்பம் வரும்போது சிரிங்க அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு திரைப்படத்தில். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூறுவது அகுது ஒப்பது இல். துன்பம் வரும்போது சிரிக்க வேண்டும். அந்த துன்பத்தை எதிர்த்து வெல்லக்கூடிய வல்லமை சிரிப்பை தவிர வேறு எதற்கும் இல்லை. அகுது ஒப்பது இல் என்றால் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எப்படிங்கய்யா முடியும்? நாங்க துன்பம் வந்தால் துவண்டு தானே போகிறோம். பொதுவாக மக்கள் அப்படித்தானே இருக்கிறார்கள். அப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்காகத்தான் இந்த திருக்குறள் படிக்கிறது. அந்த இயல்பாக மக்களிடம் இருக்கிற அந்த நிலைக்கும் நாம் திருக்குறள் படித்தவர்களுக்கும் வேறுபாடு இருக்க வேண்டும். துன்பம் வரும்போது சிரிங்க. நான் அதற்கான எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க, அப்பது புரியும். சரியாக புரிய வேண்டுமானால், மணிமேகலை பிறந்தாள். கோவலனுக்கும் மாதவிக்கும் மணிமேகலை பிறந்தாள். பிறந்தவுடனே அவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. நிறைய பொருள்களை எல்லாம் வறியவர்களுக்கெல்லாம் வழங்கு மகிழ்கிறான். அவர்கள் மகிழ்ச்சியை பார்த்து இவன் மகிழ்கிறான். அப்படி வந்தான் ஒரு மூத்த குடிமகன். அப்படி வருகின்றவனை தொலைவிலிருந்து பார்க்கிறான் கோவலன்.
அங்கு பாகனுடைய கைமீறி புறப்பட்ட ஒரு மதம் கொண்ட யானையானது நேராக அந்த தடி ஊன்றி வந்த அந்த மூத்த குடிமகனை பற்றி வளைக்கிறது. இந்த தான தர்மங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்த கோவலன் அப்படியே விட்டு விட்டு ஓடுகிறான். ஓடி போய் யானை பற்றி இருந்த அந்த மூத்த குடிமகனை விடுவித்து தான் அந்த தும்பிக்கு புகுந்து அந்த யானையை நைய புடைத்து அந்த மதத்தை அடக்குகிறான். இதைத்தான் துன்பம் வரும்போது நகுக என்று சீத்தலை சாத்தனார் சொல்லுகிற மணிமேகலையில். இது காப்பியம். நேர்ல நடந்த ஒரு செய்தியை சொல்லட்டுமா? பழைய மதிய உணவு திட்டம் 1980. எனக்கு முன்னாலே எனக்கு 28, எனக்கு முன்னாலே தலைமை ஆசிரியர் இருந்தவர் 48. அவரும் அங்கேயே பணியாற்றுகிறார். நான் தலைமையை ஏற்றுக்கொண்டேன், அவர் எனக்கு உதவியாக இருப்பதார். அதிலே ஒரு 125 மாணவர்களுக்கு அனுமதி. அதாவது மிகவும் குறைந்த வருவாயுடைய பெற்றோருடைய பிள்ளைகளுக்கு உணவு வழங்க, எல்லா மாணவர்களுக்கும் இல்லை. வருவாய் குறைந்த பெற்றோர்களாக நாங்கள் பார்த்து அவர்களுக்கு மட்டும் உணவளிப்போம். ரிசர்வ் என்று இந்த 125 சில மாணவர்கள் வரவில்லை என்றால் ரிசர்வ் என்று ஒரு 15 மாணவர்களை வைத்திருப்போம். அந்த 15 மாணவர்களில் எத்தனை பேர் வரலையோ அத்தனை மாணவர்களை இதில் எடுத்து போட்டுக்கொள்வோம். அந்த பழைய தலைமை ஆசிரியர் என்ன செய்து விட்டார் என்றால், அன்றைய தினம் அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்தவங்க, நீங்க பண்ணுங்க. ஏன்னா அவர் தானே வெள்ளனா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் தனக்கு வேண்டிய ரிசர்வ்ல உள்ள பிள்ளைகளுக்கு வருகை போட்டுவிட்டு இயல்பாக அந்த 125 உள்ள வேறு ஒருவனை தப்பு குறி போட்டார். அதாவது அவன் வரவில்லை என்று போட்டிருக்கார். அது மிகவும் பிழையானது. அவன் பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறான், ஆனால் இவன் உணவு உண்ணுவதற்கு வரவில்லை என்று போடுகிறார். நான் அவனுக்கு வருகை போட்டு அவர் போட்ட ஒரு பையனுக்கு, அதாவது அவன் 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன், அவனுக்கு ஒன்னும் போடல, அப்படியே விட்டுட்டேன். அந்த டுக்கு போட்டதை அடிச்சுட்டேன், அவர் போட்டது. இப்ப அவர் என்ன பண்ணாரு, அந்த பதிவேட்டை கொண்டாந்து தூக்கி எறிஞ்சார். என் மேல தூக்கி எறிகிறார். இப்ப என்ன குரல்? இடுக்கண் வருங்கால் நகுக. ஏன் அந்த சிரிக்க வேண்டும் என்றால், அவர் இத்தனை காலம் அனுபவம் உடைய 11 ஆண்டுகள், 48 வயதுல 11 ஆண்டுகள் அவர் தலைமை ஆசிரியராக இருந்தவர். அவர் தனக்கு வேண்டிய ஒருவனுக்காக இயல்பாக இருக்கிறவனை தப்பு செய்திருக்கிறோம் என்று அவர் உணரவில்லை. அவருடைய அறியாமையை நினைத்து நான் சிரித்தேன். நான் இப்ப இந்த திருக்குறளை அப்ப நினைச்சு பார்க்கல, இப்ப நினைச்சு பார்க்கிறேன். ஆனால் அதன் பிறகு இதோடு அவர் நிற்கவில்லை. அந்த பையனுடைய தாயிடமும் போய் சொல்லிவிட்டார். எப்படி டச் பண்றார் பாருங்க. இதுதான் அந்த 5ஆம் படை வேலை செய்யறதுங்கிறது. நான் அந்த பையனுக்கு பதிவேட்டில் ஒன்றும் செய்யவில்லையே தவிர, அந்த 15 பேருக்கும் நான் போனவுடன் 125 140 பேர்த்துக்கும் உணவளித்தேன். அந்த ரிசர்வ்ல உள்ள அனைவருமே எல்லா நாள்களும் உண்ணலாம் என்கிற நீதியை கொண்டு வந்தேன். அந்த 125 பகிர்ந்துண்டு, அதற்கும் திருவள்ளுவர் வழிகாட்டுகிறார். பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லுகிறார் அல்லவா? அந்த 125 ஒரு பெரிய சட்டியை எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொரு கரண்டி எடுத்தால் 125 கரண்டி வரும். அதை 15 மாணவர்களுக்கு போட்டு விடலாம். இந்த இந்த செயலை பார்த்துவிட்டு எல்லா ஆசிரியர்களும் வியந்தார்கள். ரிசர்வ் என்பது என்னிடம் கிடையாது, எல்லாருக்குமே ஒன்று. இது புரியாத அந்த பழைய தலைமை ஆசிரியர் அந்த அம்மாவை மூட்டி விட்டார். அப்புறம் அந்த பையனையாவது கேட்கணும், ஏன்னா சோறு சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கல. அந்த அம்மா அந்தாலும் மூட்டி விட்டோன்னா வந்துட்டா சண்டைக்கு. அப்புறம் உடனே மணி அடிச்சு அந்த பையனை வர சொன்னேன். இன்னைக்கு எங்க சாப்பிட்டேன்னு கேட்டேன்.
பள்ளிக்கூடத்துல தான் சார் சாப்பிட்டேன். கேட்டுக்கிட்டியாமான்னு அந்த அம்மாவோட முகத்துல அசடு வழிந்தது. நான் சொன்னேன், பதிவேட்டில் அவனுடைய பெயர் இருக்கா இல்லையா என்பது பற்றி கவலைப்படாதீர்கள். எல்லா நாளும் உன் பையன் இங்கே சாப்பிடுவான். உன் பையன், ஏன்னா எல்லாருக்குமே சொல்லிட்டேன், 15 பேரும் 140 பேரும் நாள்தோறும் உண்ணலாம் என்கிற நியதியை கொண்டு வந்தேன். இது புரியல. அவர் மறுநாள் வந்தார். மறுநாள் காலையில அந்த அம்மாவை போய் கேட்டிருக்கார், என்ன செய்தேன் என்று. என் பையன் இங்கதான் சாப்பிட்டேன்னு சொன்னா, எனக்கு மின்சாரம் சாக்கடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஆள் இப்படி சொன்னானே, பழைய தலைமைவாதி அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா அவரிடம் சொல்லுகிறாள். அதோட சொல்லல, இந்த புதுசா வந்த தலைமை ஆசிரியர் எல்லா நாளும் பையன் இங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு குதூகலமா சொன்னான். இந்த ஆளுக்கு அப்படியே மண்டையில பேரிடி மாதிரி ஆயிடுச்சு. இப்படி இதனால சோறு போடுறதுனால இருக்க மாட்டான். அவன் போடுறனாலே யாராச்சும் போடுவாங்க சோறு, இவன் கணக்கெழுதிட்டு தான் உட்காந்துருப்பான். அதனால இவனுக்கு தெரியல, இந்த பகிர்மானம் நடந்தது அந்த ஆளுக்கு புரியல, தெரியல. காலையில் வந்தவுடன் என்னிடம் வருத்தம் தெரிவித்தார். நான் நேற்று அப்படி செய்திருக்க கூடாது. அந்த அந்த பதிவேட்டை கொண்டாந்து அப்படி போட்டார் மேஜையில. அப்படி போட்ட உடனே நான் சிரித்தேன். இப்பொழுது அவர் வருத்தம் தெரிவிக்கிற போதும் சிரித்தேன். அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகிவிட்டது. நான் நேற்று இந்த தப்பை செய்தேன், அப்பொழுதும் சிரித்தீர்கள். நான் இப்பொழுது தவறை உணர்ந்து வந்து சொல்லுகிற போதும் சிரிக்கிறீர்களே. மீண்டும் சிரித்தேன். போய்விட்டார். இதான் இடுக்கண் வருங்கால் நகுக. அதனை அவர் திட்டுகிறார் என்று நானும் திட்டி இருந்தால் என்ன ஆகும்? எனக்கு உண்மையிலே இப்பொழுது நினைத்தாலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கு 48, எனக்கு 28. எப்படி இந்த பண்பு எனக்கு வந்தது? நான் திருக்குறளை அப்போ நினைத்து பார்க்கவில்லை, இந்த திருக்குறளை நான் நினைத்து பார்க்கவில்லை. என்றாலும் இந்த பண்பு என்னுடைய உள்ளத்தில் எப்படி வந்தது என்று நான் இன்றும் நினைத்து நினைத்து மகிழ்கிறேன். இப்படியே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இருப்பேனா என்று சொல்ல முடியாது. எப்படியோ நாயை விட கேவலமாக கோபம் வந்த நாள்களும் உண்டு, அதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூர்வது அகுது ஒப்பது இல். 2வது குறள். வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். வெள்ளத்தனைய இடும்பை, ஆற்றிலே வெள்ளம் நீர் பெருகி வருது, அது மாதிரி துன்பம் இடும்பை. அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். அறிவுடையான் அப்படி வருகின்ற துன்பத்தை தன்னுடைய சிறந்த அறிவினால், அறிவுடைமையில படிச்சிருக்கிறோம் 43வது அதிகாரம், அறிவு எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று படித்திருக்கிறோம். அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும், அவனுடைய உள்ளத்திலே அந்த துன்பத்தை எப்படி போக்கலாம் என்கிற நீதி அவன் கற்றிருப்பான். எடுத்துக்காட்டு சொல்லணும்ல. இம்மாதிரியான துன்பச் சூழலில் தான் அறிவு வேலை செய்ய வேண்டும். எப்படி என்றால், இது மாதிரியான துன்பச் சூழலில் தான் அறிவு வேலை செய்ய வேண்டும். எப்படி என்றால், எங்கு திரும்பினும் வெள்ளம். நான் மிகவும் இளமையில் கண்டது. ஒரு 62, 63 இருக்கலாம் ஆண்டு, 1960. 10, 12 வயது சிறுவனாக இருக்கிற போது திருச்சி காவிரியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதை கருதித்தான் பக்கத்திலே கொள்ளிடம் என்று அதைவிட நீளம் அகலமான ஒரு ஆற்றை கட்டி இருக்கிறார்கள். அதுவும் கரை புரண்டு ஓடுகிறது, மழையும் பொழிகிறது. எல்லாம் சேர்ந்து கொண்டு திருவானைக்கா, இந்த பக்கம் திருவானைக்கா, அந்த பக்கம் திருச்சி. திருவானைக்கா பள்ளமான பகுதி. இயல்பாகவே லேசான மழை பெய்தாலே அந்த திருவானைக்கா கோவிலுக்குள்ள அந்த திருச்சுற்று இருக்கு பாருங்க, திருச்சுற்று என்பதை பிரகாரம் என்பார்கள். பிரகாரம் என்பது சமஸ்கிருத வார்த்தை. அந்த திருச்சுற்றிலே தண்ணி குபு குபு என்று வரும். அது பள்ளமான பகுதி, அந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம். அது அந்த சந்நிதிக்குள்ள சில நேரங்கள்ல லிங்கமே தெரியாது. அங்க இருக்கிற சுவாமி இருக்கு பாருங்க, அவருக்கு அப்பு லிங்கம்னு பேர். அப்புன்னா தண்ணி.
சமஸ்கிருதத்திலே ஜம்புலிங்கம் என்று சொல்லுவாங்க. ஜம்புலிங்கம்னா தண்ணிக்குள்ள இருக்கிற கடவுள்னு அர்த்தம். நிலம், நீர், தீ, வான், அஞ்சு சொல்றோம் இல்லையா, அதுல இத நீர்த்தலம் அது திருவானைக்கால். அந்த பள்ளமான பகுதியிலே நிறைய கடைகள். இந்த வெள்ளம் புக புக கடைகளுக்குள்ளெல்லாம் புகுந்து விட்டது. காலையில் அந்த கடைக்காரர்கள் எல்லாம் ஓடி வந்து கடையை திறக்கிறார்கள். ஒரு மளிகை கடை. அந்த மளிகை கடையிலிருந்து அந்த பொட்டுகள்ல மூட்டை, வருகடலை என்று சொல்லுகிறவ, அது மூட்டை அப்படியே வெளியில வருது. அது வெயிட்லெஸ் அதிகமா. இந்த வெள்ளம் வந்து அப்படியே கதவுகள் எல்லாம் மிதந்து வந்தன. எங்கெங்கிருந்து கதவுகள் எல்லாம் மிதந்து வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகிறது. இது எம்மாத்திரம். பொட்டுகள்ல வருகடலை, கடலை பருப்பு, பொறிகடலை, இது மாதிரி எல்லாம் அவன் கதவை திறந்தவுடன் உள்ளேயே மிதந்து கொண்டிருந்தன. கதவை திறந்தவுடன் குபு குபு என்று அந்த வெள்ளத்தோடு வெள்ளமாக அடித்து சென்று விட்டன. இதை புத்திசாலித்தனமாக இன்னொரு வெள்ளத்தில் இப்படி சந்திக்க கூடாது என்று ஒவ்வொருவரும் 3 அடி 4 அடி உயரத்துக்கு கடையை உயர்த்தி விட்டார்கள். இதுதான் அறிவுடைமை. 1. 2வது, அதே காலகட்டத்துல வட இந்தியாவுல பீகார் மாநிலத்துல பெருவெள்ளம். அந்த பீகார்ல வந்து இப்பெல்லாம் எப்படி சமாளிச்சிட்டாங்க. பழங்காலத்துல நான் சிறுவனாக இருக்கிற போது வெயில் அடித்தால் தாளங்குடை குடிச்சிட்டு போவான். சிறுவர்களுக்கெல்லாம் சொல்லி வைங்க, தாளங்குடையில தாழங்குடை என்பது மடக்க முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். அந்த தாளங்குடையை பிடித்து செல்லுகிற போது கோடை வெயில் வெப்பம் அதிகமாகிற போது அந்த கொடை பிடித்து விட்டு எரியும். அந்த அனல் தாங்காமல் 106 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வருகிற போது அது பற்றி எரியும். இந்த காட்சியெல்லாம் வடநாட்டிலே பார்த்திருக்கிறாள். இதை கார்ட்டூனாக நம்ம தமிழ் நாளிதழ்களிலே வரும். வெள்ளம் வந்தால் சீரடிக்கும். அப்படி ஒரு வெள்ளம் வந்தது பீகார். அப்போ 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இவனை உள்ள போட்டாங்க. அங்க உள்ள தலைவர்கள் எல்லாம். நம்முடைய முதல் குடியரசுத் தலைவராக இந்தியாவில் இருந்தார் பாருங்க, ராஜேந்திர பிரசாத். அந்த ராஜேந்திர பிரசாத் விடுதலை போராட்ட வீரர். அவர் மக்கள் தலைவர். பின்னால் அவர் குடியரசுத் தலைவரானார். அவர் மக்கள் தலைவராக பீகாரிலே போற்றப்படுகிற தலைவராக அவர் சொன்னார். மக்கள் கேட்கிற மாதிரி இருந்தது. உள்ள போட்டாங்க. பெருவெள்ளம். ஆங்கிலேயருக்கு ஒன்னும் புரியல. மக்களை ஆங்கிலேயர்களால் அரசு வேணா பண்ணலாம், வரி வாங்கலாம், இருக்கிறவனை வாட்டி வதைக்கலாம், சிறையில போட்டு மிதிக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் வெள்ளம் வந்தது, எப்படி மக்களை ஒன்று சேர்ப்பது என்று புரியவில்லை ஆட்சியாளனுக்கு. ஆங்கில ஆட்சியாளனுக்கு புரியவில்லை. அங்கே இருந்த சில உள்நாட்டு ஆலோசகர்களையும் வச்சிருப்பான். இப்ப எல்லாம் போலீஸ் எல்லாம் அங்கிருந்து கூட்டிட்டு வரல, காவல்துறை எல்லாம். நம்மால் தான் காவல்துறை எல்லா மாநிலங்களிலேயும் அந்தந்த அவன் சொல்வதை கேட்டு அவனிடம் சம்பளம் பெறுவான். அப்படி சில ஆலோசகர்கள் சொன்னார், ராஜேந்திர பிரசாத்தை நாம் சிறைபிடித்து வைத்திருக்கிறோம், அவரை வெளியில் விட்டால் இந்த வெள்ளம் அடியும் என்று. எப்படி என்றான். அவர் சொன்னால் மக்கள் கேட்பார்கள், உயிரை கொடுப்பார்கள் என்று சொன்னவுடன் அவரை வெளியே விட்டான். சிறையில இருந்து வெளியே விட்டு, விடுறதுக்கு முன்னாலே அவர் கையெழுத்து போடும் போதே வெளியில விடுறான்ல, எதுக்கு வெளியே விடுறான்னு அவருக்கு தெரியல. மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த கரையை அடைப்பதற்கு வழி செய்யுங்கள் ஐயா என்று கேட்டுக்கொண்டான். ஆங்கிலேய அரசாங்கம் வந்தார், மக்களிடம் பேசினார். அவரவர்களுடைய வீட்டில் இருக்கிற தட்டு கூட மண்வெட்டி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள், நம்ம ஊரு, நாம் தான் இதை சரி செய்ய வேண்டும். அவன் இன்று இருப்பான், நாளை போய் விடுவான். நம்முடைய ஊரை நாம் தான் காப்பாற்ற வேண்டும் என்று அவர் பிகாரி மொழியிலே பேசினார். அனைவரும் தங்களுடைய வீட்டிலிருந்து குடைகளையும் தட்டுகளையும் கொண்டு வந்தார்கள், மண்வெட்டி எடுத்து கொண்டு வந்தார்கள், சரி செய்தார்கள். இதுதான் அறிவுடைமை. புரிகிறதா? வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும். அறிவுடையவனாக இருந்தால், அவனுடைய புத்தி வேலை செய்தால் என்ன செய்ய வேண்டும், யாரால் எதனை எப்படி முடிக்க வேண்டும், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்கிற பின்னாலே அந்த குறளை பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையிலே பீகாரிலே நடந்த ஒரு சம்பவம் இது. 3வது குறள்.
இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர், இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். இந்த அடுத்து வருகிற 2, 4, 5வது குறள்களும் இதே பொருளை உடையனமாக இருக்கும். துன்பம் வரும்போது துன்பப்படாதவர் துன்பத்திற்கே துன்பம் செய்வர் என்பதுதான் அதற்கு நேரடியான பொருள். இப்ப பாருங்க, இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பத்திற்கு துன்பப்படாதவர், அப்படி மாற்றி பிடிங்க. இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பத்திற்கு துன்பப்படாதவர், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், துன்பத்திற்கு துன்பத்தை கொடுப்பர், துன்பத்திற்கு துன்பத்தை கொடுப்பர், இடும்பைக்கு இடும்பை படுப்பர், துன்பத்திற்கே துன்பத்தை கொடுப்பர். இது எளிமையான உரை. துன்பத்திற்கு வருந்தாதவர் அதன் நோக்கத்தை தோற்கடித்தலால் அத்துன்பத்தையே வருத்துவர். இதனால் துன்பத்தால் தடையுறாது வினை இனிது முடியும், செயல் இனிது முடியும். இடும்பை படாதவர் துன்பம் கொள்ளாத துணிவு மிக்குடையவர் என்று பொருள். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, சொல்ற பாருங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். பின்னாலேயே ஔவையார் ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் ஔவையார் இருந்திருக்கிறார், பல ஔவையார்கள் இருந்திருக்கிறார். பின்னாலேயே ஔவையார் ஒருவர் இரவு நேரம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி, அவர் இரவு தங்குவதற்காக அந்த ஊர் மடத்திற்கு செல்கிறார். இதை அந்த ஊர்காரன் பார்த்துட்டு, பாட்டி அந்த மடத்துக்கு போகாதீங்க. அந்த அம்மா ஏன் அங்க தங்க போறீங்க? ஆமா, அது பேய் தங்குற மடமாச்சே, பேய் உள்ள மடமாயிட்டு அப்படின்னு அந்த ஔவையார்கிட்ட அது சொன்னான். ஔவையார் அவனை உற்று பார்த்தாங்க. அவனுக்கும் பயம் வந்துருச்சு. ஔவையார் அவளை உற்று பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த அம்மா சொல்ற வார்த்தையை பாருங்க, பேய் அடிக்குமான். பேய் அடிக்குமான்னா அந்த அம்மா தான் பேய் ஆட்டுறது. அந்த முதல்ல உற்று நோக்குகிற போதே அவனுக்கு அடி வயிறுலாம் கொலைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி உத்து பார்த்தோன்னே அந்த அம்மாவுடைய தோற்றம், அந்த உத்து பார்த்த பார்வை, அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு வயிற்றாலதான் போகும். அப்படி கதிகலங்கி ஓட தொடங்கிட்டான். இடும்பை செய்தி சொன்னவன் தலை தெறிக்க ஓடிவிட்டான். இடும்பை பேய் செய்தி இடும்பை உற்று போய்விட்டது, துன்பப்பட்டு போய்விட்டது என்பதை நாம் உணர வேண்டும். அந்த 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 காட்சி அப்படியே நினைச்சு பாருங்க. அந்த அம்மா உற்று நோக்குது, அம்மா இந்த மடத்துலயே தங்க போறீங்கன்னு. ஆமா, ஏன் அதுல பேய் இருக்குமா? அப்படியா? பேய் அடிக்குமா அப்படின்னு துன்பத்திற்கு துன்பம் கொடுத்து விட்டான் என்பதை நாம் உணர வேண்டும். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், இடும்பைக்கு இடும்பை படாதவர், துன்பத்திற்கு துன்பப்படாதவர், அந்த துன்பத்திற்கே துன்பத்தை கொடுப்பர் என்பது பொருள். இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சென்னையில கர்நாடிக் ஆலை தொழிலாளர் போராட்டம் நடைபெற்றது. 10,000க்கு மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கர்நாடிக் ஆலை, இதெல்லாம் பெரியவங்க இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த இடத்துக்கு பொருத்தமானது என்பதனால அதை சொல்றேன். காவல்துறையை விட்டு கலைக்க சொல்லிட்டோம். ஆட்சியாளர்கள் காவல்துறையை விட்டு தடியடி அனுப்பி விடணும். யாரும் கலையிற மாதிரி தெரியல, தடியடி வாங்கிட்டு அங்கேயே நின்னாங்க. இதெல்லாம் மகாத்மா காந்தியினுடைய வழி நடந்த ஒரு பெருமகனார், யாருன்னு சொல்றப்ப பெருமகனார் பண்ண வேலை இது. அந்த அடியை வாங்கி கொண்டு நகராமல் இருந்தார்கள். உடனே மேல இருந்து ஒரு செய்தி, ஷூட்டிங் ஆர்டர், சுடு, களைஞ்சிருவான். கொக்கு குருவி பறந்து போற மாதிரி, பறவைகள் போற மாதிரி பறந்துருவான், சுடு. அவன் ஷூட்டிங் ஆர்டர் வந்தது தெரிஞ்சது. அதற்கு தலைமை ஏற்றவர் காந்தியடிகள் வழி நின்ற திருவி கல்யாண சுந்தரனா, திருவிகா. அவன் துப்பாக்கியை எடுத்து மேலே ஒரு முறை சுட்டு விட்டு சுடுவான்.
அவன் சுடுவதற்கு முன்னாலே அவன் கையை பிடித்துக் கொண்டு தன்னுடைய மேலே துண்டவர் சட்டை அணிவதில்லை, மகாத்மா காந்தி மாதிரி அந்த துண்டை விலக்கி இந்தா சுடு என்று மார்பை விலக்கி காட்டினார். அவன் பயந்து விட்டான். இதான் துன்பத்திற்கு துன்பத்தை கொடுப்பது என்பது. அடுத்து 4வது குறள். மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் இடுக்கன் இடர்பாடு உடைத்து. இந்த பகடு என்றால் காளை, முரட்டு காளை. தடையெடுப்படும் போதெல்லாம் சுமை வண்டியை இழுத்து செல்லும் எருது போன்ற முயற்சியாளனுக்கு வந்த துன்பமே துன்பமடையும். செல்லுதற்கு தடை உண்டாகிய இடங்களிலெல்லாம் அத்தடைகளை எதிரிட்டு வலிய காளை போன்றவன் அடைந்த நெருக்கடியான துன்பங்கள் எல்லாம் அவனை இடர்படுத்த முடியாமல் தாமே தோற்று இடர்பாடு அடையும் என்பது இந்த குறள் மூலமாக தெரிகிறது. மடுத்த வாயெல்லாம் பகடன்னான். தடை ஏற்படும் போதெல்லாம், மடுத்த வாயெல்லாம் தடை ஏற்படும் போதெல்லாம் பகடன்னான் அந்த காளை எப்படி முயற்சி செய்து தன்னுடைய பாரமான வண்டியை இழுத்து கொண்டு செல்கிறதோ அதை போன்ற முயற்சி உடையவனுக்கு இடுக்கன் இடர்பாடு உடைத்து அவனுக்கு வருகிற துன்பமே துன்பம் அடைந்து சென்று விடும் என்பது அடுத்த குறளும் சேர்ந்து விட்டது. பார்த்தீர்களா? துன்பத்திற்கு துன்பம் தரும் செய்திகள் புறநானூரிலே 90வது பாடலிலே அதியமானை பற்றி ஔவையார் பாடலிலே வருகிறது. அடுத்து 60வது பாடலிலே சோழன் குராப்பள்ளி துஞ்சிய பெருந்திருமாவளவனை உறையூர் மருத்துவன் தாமோதரனார் பாடிய பாடலிலும் இந்த எருமைக்கடா நிகழ்ச்சி வருகிறது. எப்படி அந்த எருமைக்கடா முயற்சி செய்து அந்த தடையை தாண்டி வெற்றி பெறுகிறதோ அதை போல இவன் துன்பத்தை கண்டு துவளாமல் துன்பத்தை எதிர்த்து போரிட்டு துன்பத்திற்கு துன்ப விளைவிப்பான் என்பதை இந்த மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கன் இடர்பாடு உடைத்து என்கிற குறள் மூலமாக நாம் அறியலாம். அடுத்து 5வது குறள். அடுக்கி வரினும் அறிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கப்படும். அடுக்கி வரணும் என்றால் இடைபடாது வருகிற துன்பங்கள். பட்டகாலில் படும் கெட்ட குடியே கெடும் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தொடர்ந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் துன்பம் வருது, இப்படி மக்கள் அங்கலாய்ப்பாரு, அதான் இடைவிடாது வருகிற துன்பம். அடுக்கி வரினும் அப்படி சொல்றார் திருவள்ளுவர். அடுக்கி வரினும் அறிவினான் உற்ற இடுக்கன் இடர்பாடு. இடுக்கன் படும் துன்பம் துன்பத்துக்கு வரும். அறிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கப்படும். அடுக்கி வரணும். இடுக்கன் என்பதை முன்னே கூட்டணும். இடுக்கன் அடுக்கி வரினும் தொடர்ந்து வரணும். இடுக்கன் என்றால் துன்பம் என்பதை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். இடுக்கன் என்கிற 5வது சீரை 1வது சீராக போட்டால் பொருள் எளிமையாக விளங்கிவிடும். இடுக்கன் அடுக்கி வரினும் அறிவிலான் உற்ற இடுக்கன் படும். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா நேரம் போகுது. அப்பர் அடிகளுக்கு, திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்று ஒரு பேர். அவர் அந்த சமயம் மாறிவிட்டார் என்பது ஏற்கனவே அவர் சைவத்திலிருந்து சமணத்துக்கு வந்தார், சமணத்திலிருந்து சைவத்துக்கு போனார். அது ஒரு பெரிய கதை. அவருக்கு ஒரு 4 விதமான துன்பங்கள் கொடுத்தான். ஒரு துன்பம், அவருக்கு கொடுத்த துன்பத்துல சமண முனிவர்கள் பேச்சை கேட்டு அந்த நாட்டிலே ஆண்ட பல்லவ மன்னன் அவர் சுண்ணாம்பு காலவாயில போட்டான். சுண்ணாம்பு காலவாய் என்பது பெரிய தாழி பானை இருக்கும். அந்த பானையில சுண்ணாம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அதுல தூக்கி போட்டான். நினைச்சு போறோம். ஒரு வாரம் கழிச்சு எடுத்தா அவரு பாடுறாரு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வெங்குளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி. எல்லாம் பொறுத்து கொள்ளுங்கள். இது தமிழிசை எல்லாம் தமிழ்நாட்டிலே கொலை செய்யப்பட்டு விட்டது. இந்த பாடல்களை எல்லாம் சிவன் கோயில்களிலே சிவாலயங்களிலே பாடுவதே இல்லை. ஏதோ சில கோயில்களிலே யாரோ சில ஓதுவார்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய குரல் வலையை எல்லாம் நிறுத்தி விட்டார்கள். இதுதான் உண்மை. அடியனுக்கு அந்த ஞானம் இல்லை. அந்த பண்ணோடு பாடுகிற புத்தி இல்லாதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னேன். இதை நன்றாக பாடி தெரிந்தவர்கள் உங்களிலே கூட இருப்பீர்கள். இது முறையாக கற்பிக்கப்பட வேண்டும். இது பக்தி தமிழ், இது தெய்வ தமிழ். இந்த தமிழ் வளர வேண்டும். 20,000க்கும் அதிகமான பாடல்கள் திருமுறைகளில் இருக்கின்றன. முன்ன பண்ண 20,000 ஒட்டி
அவ்வளவும் பண்ணோடு உள்ளது. பண் என்பது நம்ம கண்ணோட்டத்துல படித்தோம். பண்ணெண்ணாம் பாடற்கு வென்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்று. எந்த அடிப்படையிலே 5வது ஒரு அடிக்கு வரினும் அழிவிலா உற்ற இடுக்கண் இடுக்கட்படும். நன்றி, வணக்கம்.